பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கு தேவைப்படுற கியர் பாக்ஸ் ஏன் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கு வரும்போது தேவைப்பட மாட்டேங்குது? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கு ஏன் கியர் பாக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெட்ரோல் இன்ஜின் பைக் இருக்கு, அந்த வண்டியில வந்து கியர் பாக்ஸே இல்ல, டைரக்டா வந்து கிளட்சில் இருந்து வந்து வீலுக்கு வந்து நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்றோம். இப்போ என்ஜின் வந்து 2000 RPM ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீங்க கிளட்சை ரிலீஸ் பண்ணி வீலுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்றீங்க. அப்போ என்ஜின் 2000 RPM ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீலும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 RPM ரன் பண்ண தான் ட்ரை பண்ணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜினால இந்த டயரோட லோட் எடுக்க முடியாது, அதனால என்ஜின் ஆஃப் ஆயிரும். அதனால பெட்ரோல் இன்ஜின்ஸ் எந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதோட சேர்த்து ஃபைனல் டிரைவ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க. கியர் பாக்ஸ் வந்து வெளியே வர அதே ஸ்பீட்ல வந்து வீல் வந்து சுத்தாது. அதாவது நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் இன்ஜினோட கனெக்ட் பண்ணிருக்கிறது சின்னதா இருக்கும், பின்னாடி வீலோட கனெக்ட் பண்ணிருக்கிறது பெருசா இருக்கும். இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டார்க்கும் பவரும் பேலன்ஸ்ட் ஆகுது. அப்புறம் ஏன் பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல கியர் பாக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ஜின் வந்து கான்ஸ்டன்டா ரன் ஆகக்கூடிய ஒரு மெஷின். அதுகிட்ட ஒரு செட் ஆஃப் RPMs இருக்கு. 1000 RPM ல இருந்து ஒரு 7000 RPM 8000 RPM வரைக்கும் அதோட RPM ரேஞ்ச் இருக்கு. சோ ஒரு செட் ஆஃப் RPMs கொடுத்திருக்காங்க. அந்த RPM வச்சு நம்ம கியர் பாக்ஸ் வச்சு நமக்கு தேவையான ஸ்பீடையும் டார்க்கையும் அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்தீங்க அப்படின்னா என்ஜின் மாதிரி பெட்ரோல் இன்ஜின்ஸ் மாதிரி ரன் ஆகாம அது டோட்டலா டிஃபரெண்டா ரன் ஆகுது. ஒரு மோட்டார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இந்த கான்செப்ட்ல வேலை செய்யுது. சோ இப்போ நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டீங்க, அதிகமான பவர் வந்து பேட்டரியில இருந்து மோட்டருக்கு போயிருச்சு, பேட்டரி வந்து ஸ்பீடா சுத்த ட்ரை பண்ணுது, அதாவது அதோட RPM இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படி RPM இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்டார்டிங்ல. இதுவே ரன்னிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், மோட்டார் வந்து அதோட RPM வந்து அச்சீவ் பண்ணிரும், ஒரு சர்டைன் RPM அச்சீவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் நீங்க ஆக்சிலேட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த RPM அச்சீவ் பண்றதுக்காக மறுபடியும் வேகமா சுத்த ட்ரை பண்ணும், மறுபடியும் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். மோட்டார் அதோட RPM அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஈவனா ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் பெட்ரோல் இன்ஜின் சொன்ன மாதிரி இங்க வந்து ஃபைனல் டிரைவ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து சின்னதாகவும் பின்னாடி வீலோட கனெக்ட் பண்ணிக்க ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து பெருசாவும் இருக்கும். சோ இந்த ஒரே ஒரு கியர் ரிடக்ஷன் மட்டும் தான் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கும்.